2026 மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? 2025 எப்படி இருந்தது? சொல்லவே முடியாத அளவுக்கு சோகங்கள், தனிமைப்படுத்தப்பட்டீங்க. குடும்பத்தோடு இருந்தாலும் கூட மரியாதை இல்லாமல் நீங்கள் ஓரங்கட்டப்பட்டீங்க. வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் அந்த 2026 தொடக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்குது. தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் இந்த 2 மாதங்களுமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மே 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதனால் நடுவில் இருக்கிற இந்த மார்ச், ஏப்ரல் மாதங்கள், அப்புறம் மே 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 2.5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துங்க. உடல்நலக்குறைவு வரும், சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் கூட ஜூலை மாதம் முழுக்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு. அதனால் ஜூலை மாதம் முழுக்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களை அந்த மாதத்தில் தவிர்க்க பாருங்கள். மே 15ஆம் தேதி முதலே உங்களுக்கு அழகு, ஆரோக்கியம் அதெல்லாமே அதிகமாகும். எடுத்த வேலைகள்லாம் ஒன்று ஒன்றா முடிய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் முதல் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்றார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று உட்கார்றதுனால பெரிய சாதனையெல்லாம் பண்ணுவீங்க. சாதனையாளர் பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பெருசாக சாதித்தவங்களும் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் உருவாகும். திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதம் மாதம் வாடகை கட்டின்னு ஹவுஸ் ஓனர் கேட்குற கேள்விக்கேற பதில் சொல்லிட்டு வளைஞ்சி நெளிஞ்சி கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது. நாமே ஒரு சொந்த வீடு வாங்கினா என்னான்னு அந்த முயற்சியில் இறங்கி சொந்த வீடு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாங்கி போட்ட இடத்த கட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்கும் 6ஆம் இடத்துல போய் குரு மறைகிறாரு. அந்த நேரத்தில் எதுலேயும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. எந்த ஒரு இடைத்தரகர்கள்ட்டையும் காசு கொடுத்து எந்த ஒரு வேலைக்காகவும் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த 2026 உங்களை சாதிக்க வைக்கும் எல்லா வகையிலுமே. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க, அடிபட்டுட்டீங்க. உலகம்னா என்னான்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளுத்ததெல்லாம் பால். எல்லாரும் நல்லவங்க தான், அன்பாக பேசுகிறவங்களாம் நல்லவங்க தான், பாசமாக நடந்துக்கிறவங்களாம் நல்லவங்க தான்னு நீங்கள் ஏமாந்து போனீங்க. அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் ஒரு நிதானம் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அதான் நிதானம்னா ஒரு வேலையை தொடங்கத்துலையோ அல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலையோ ஒரு நிதானம் இருக்கும். மற்றபடி கடந்த வருடத்தை விட ரொம்ப சுறுசுறுப்பாக, வேகமாக முக்கியமான வேலைகள்லாம் முடிப்பீங்க. கண்டும் காணாமல் போன சில உறவுகள் அவங்களாம் இந்த வருஷத்தில் உங்களை தேடி பேசுவாங்க. வியாபாரத்தில் கூட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. முதலீடு போட்டுட்டு நல்லா கடையை அலங்காரமாக நல்ல செலவு செய்து கடையை ஆரம்பிச்சிட்டு ஆனால் அந்த வட்டி கட்டுறதுக்கு கூட வருமானம் இல்லையேன்னு நீங்கள் வதங்கி போய் நின்னீங்கல்ல, அந்த நிலைமை மாறி இந்த வருஷத்தில் வட்டி கடன் எல்லாத்தையும், அசல் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடலாம். வியாபாரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நாம் நீடிப்போமோ நீடிக்க மாட்டோமோன்னு தினம் தினம் சவால்களை சந்திச்சிங்க இல்லைங்களா, அந்த நிலைமை மாறி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 7.5 சனி நடக்கிறதுனால மறதி கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது உங்களுக்கு நல்லா இருக்கார். ஆனால் ராகு உங்களை தூங்க விட மாட்டேங்கிறாரு. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. மூச்சு பயிற்சி செய்கிறது நல்லது. இரவு நேர உணவு சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மே 15ஆம் தேதி முதலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் இதெல்லாம் நடந்தால் நல்லதுன்னு எழுதி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் அரசியலில் நுழைஞ்சி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கறதுக்கு மதுரை அருகிலுள்ள
திருப்பரங்குன்றத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. 2026 அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.